மண்ணில் மட்டுமின்றி காற்றில் ஏறி விண்ணையும் சாடிவிட்டார்கள் இன்று பெண்கள். இனி எழுதுங்கள் உங்கள் ஏடுகளில், புதியதோர் உலகம் படைக்க புறப்பட்டு விட்டனர் எங்கள் மகளிர் என்று. கல்வியிலும் கலைகளிலும் சமூகத்திலும் விஞ்ஞானத்திலும் பெண்கள் சாதிக்கும் காலம் இது. நமது SRM திருச்சி வளாகத்தின் வளாக வாழ்வியல் நடத்தும் மகளிர் தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகளிர் தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கம் வளர்த்த மொழி, சங்கென முழங்கும் மொழி, கொஞ்சம் இலக்கணம் கெஞ்சும் இலக்கியம் என கொஞ்சி பேசும் நம் தமிழ் மொழியின் வாழ்த்து பாடல். எழுந்து நின்று அனைவரும் இணைந்து பாடுவோம். தெக்கனமும் அதிசிறந்த திராவிடல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வந்தோரை வரவேற்பது என்பது தமிழரின் தலையாய மரபு. அம்மரபினை பின்பற்றி வரவேற்புரை நல்க வருமாறு SRM திருச்சி வளாகத்தின் வளாக வாழ்வியல் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய விஸ்வ மணிமேகலை அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Good morning to one and all gathered here. It's my honor, pleasure and privilege to stand in front of you this great morning to deliver this welcome address for this great occasion. Really, first of all, I want to welcome our chairman sir and co-chairman sir in their absentia, because without them, we never be gathered here. And I want to extend my warm welcome to our chief guest ma'am, Bhargavi ma'am, for her presence over here. And then I want to extend my hearty welcome to our beloved Deputy Director sir for this great occasion. We all know him, that he is a person always motivate everyone. And then I want to extend my welcome to each and everyone, staff members, professionals, HODs, and other staff members, students and volunteers, everybody. This I really, one thing before concluding this, I want to be one thing I want to tell over here is what defines a woman. So really I wonder about this crowd very much, and in front of everyone I'm asking apology for this inconvenience, because நிறைய பேர் நின்னுட்டு இருக்கீங்க. இங்க நின்னுட்டு இருக்கிறதுக்கு நாங்க இதையே ஒரு கண்டிப்பா ஒரு எவிடன்ஸா வச்சு ரைஸ் அண்ட் கொட்டேஷன் ஃபார் சேர்மன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சு ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துக்கோ இல்லை ஓப்பன் ஆடிட்டோரியத்துலையோ அடுத்த தடவை நம்ம நடத்தலாம், கண்டிப்பா நடத்தலாம். பிகாஸ் எந்த வருஷத்தை விடையும் இந்த வருஷம் அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ், வெளியில நிறைய பேர், unbelievable coordination, we all join together, we SRM people அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்கே ஒரு பெரிய பாராட்ட கொடுத்துக்குவோம். once again, okay, really we girls should appreciate ourselves first. ஓகே, நம்மளே நமக்கு பிடிச்சாதான் கண்டிப்பா நம்மளால எல்லாரையும் விரும்ப முடியும். என்ன இருக்குதோ அது மட்டும்தான் வெளியில கிடைக்கும். அதே மாதிரி பெண்ணுங்கிறவ வந்து வெறும் what defines a woman? Not her dresses, not her costumes, not her lipsticks, nothing else. Besides that, her courage has to be defined, her respect has to be defined. Like that, பெண்களை ஒரு பெண்ணா நின்று மற்ற பெண்களையும் முன்னுக்கு ஏற்றி நாம அடுத்த இலக்க நோக்கி நகர்றது மட்டும்தான் ரியலான பெண் சுதந்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் இந்த பெண்கள் தின வாழ்த்துக்களை கூறி வருக வருக என வரவேற்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வரவேற்புரை நல்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி. அன்பின் தீபம் ஏற்றி
பெண்களின் பெருமையை போற்றுவோம். குத்துவிளக்கேற்றி இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு மேடையில் உள்ள சான்றோர் பெருமக்களை அழைக்கின்றோம். தெய்வம் தொழா அல் கொழுநன் தொழுதெழுவான் பெய்யென பெய்யும் மழை என்று வள்ளுவனின் குரலுக்கேற்ப பெண்களின் திறமை வலிமையை உணர்ந்த எங்களின் மாபெரும் மருத்துவர் நாங்கள் போற்றும் வளாகத்தின் இணை இயக்குனர் அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங். கருவறையில் தொடங்கி தாயாக, தமக்கையாக, சேயாக, துணைவியாக, கடைசி வரை எங்களை வாழ வைக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். விமென்ஸ் டே இந்த ஆடிட்டோரியத்தில் myself, that is 14th year I am standing in this podium. But I have never seen such a crowd like this. Hats off to you all people. As an administrator, I feel sorry. My apologies for making you all people standing. That is the only word I can say. In future, whoever organizes it, எல்லாம் செஞ்சீங்க, பேசிக் திங்ஸை மறந்துட்டீங்க. தப்பாக எடுத்துக்க வேண்டாம், செஞ்ச வரைக்கும் நன்றி. என்ன இருக்குதுன்னு முதல்ல ஒரு வீட்டில் துணைவிக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தான் தெரியும், அல்லது அந்த லேடிஸ் தான் தெரியும். நாளைக்கு குழம்புக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன ஜாமான் தேவை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சமைக்கிற பொம்பளைங்க பற்றி நான் சொல்கிறேன். சமையல் தெரியாதவங்க சாப்பிட மட்டும் போகிற பொண்ணுங்களுக்கு அதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் காலையில் ஏந்திரிச்சு எல்லாம் அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் முடித்த உடனே தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை, கடுகு இல்லை, உப்பு இல்லை, மிளகா இல்லை, விளக்கை கொளுத்தி வைக்கிறதுக்கு கேண்டில் இல்லை அல்லது லைட்டர் இல்லைன்னு நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. அதுதான் ஒரு பெண்ணின் சிறந்த குணம். தானே பற்ற வச்சுக்கலாம். அப்புறமா பெண்கள் என்றால் என்ன, ஈக்குவாலிட்டின்னு கேட்டாங்க, 1/3 கேட்டாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு மெடிக்கல் காலேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிகாஸ் ஐ எம் அ மெடிக்கல் மேன், I know about my students very well than other students. Of course, I see all the people. இது நான் காசு கொடுத்து கூப்பிட்டு வரல, அதனால் கை கட்டாதீங்க. இப்போ பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40% only boys,
60% ஒன்லி கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளைங்க தான் ஒழுங்காக பாடத்தை மட்டும் படிக்குதுங்க. எங்கள் பசங்க பாடத்தை இல்லாமல் மற்ற உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும், அவன் புத்திசாலி ஆகி நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுவோம். அங்கே தான் ஒரு சின்ன வித்தியாசம். அதாவது நாங்கள் இல்லை லேடிஸ்லாம் நீங்கள் எங்கே ட்ரீட் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்களா, ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னால் ஷீ, SHE ஷீக்குள்ளே தான் ஹீ இருக்கான். அதே மாதிரி விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா W போயிட்டு வச்சுக்க போனால் MEN விமனுக்குள்ளே தான் இந்த மென்னும் இருக்கான். உங்களுள் நாங்கள் அடக்கம். ஒவ்வொரு ஆணின் பின்பும் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது உண்மை உண்மை உண்மை. ஆனால் சில இடத்துல ஒரு பின்னாடி 10 பசங்க போகிறாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த அருமையான ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொண்டு, நீங்கள் தான் எதிர்கால இந்தியா, உங்களின் கைகளில் தான் எல்லாம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமையுரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அன்பின் தீபம் ஏற்றி பெண்களின் பெருமையை போற்றுவோம். குத்துவிளக்கேற்றி இந்த விழாவினை சிறப்பிக்குமாறு மேடையில் உள்ள சான்றோர் பெருமக்களை அழைக்கின்றோம். குத்துவிளக்கேற்றி சிறப்பித்த சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி. தொடர்வது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். இது திருச்சி MPR ஃபுட் ப்ராடக்ட்ஸின் நிறுவன தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு திருச்சி வளாகத்தின் இணை இயக்குனர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Ma'am. Sir, சிறப்பினை அளித்தவருக்கும் பெற்றுக்கொண்டவருக்கும் நன்றி. பெண்மை என்பதின் இலக்கணமே ஒளியாய் பாயும் ஒளிக்கதிரே, உன் காந்த மனதில் எத்தனை தன்னம்பிக்கை. சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது, இன்டர்நேஷனல் ரோட்டரி அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் வழங்கிய சோஷியல் சர்வீஸ் விருது. இத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரர் இவர். மேன்மை பொருந்திய திருச்சி MPR ஃபுட் ப்ராடக்ட்ஸின் நிறுவன தலைவர் டாக்டர் R பார்கவி அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உள்ளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழப்பருவம் மீதி கொடுங்கூற்றுக்கிறை என பின் வாடும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் தமிழ் பொங்கும் பேரானந்தம் மிக்க பாட்டோடு I say my great morning to all the elite and respected professors here and all the charming, beautiful girls gathered here. International Women's Day celebration. ஸோ எல்லோரும் இங்கே இருக்கிறது வந்து விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு காலையில். 1000 விளக்குகள் இங்கே கொழுந்து விட்டு எரியும் பொழுது நானுமா அப்படின்னு விளக்கு நினச்சிருச்சோ அப்படின்னு காலையில் ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. விளக்கு ஏற்றுறதுக்காக போய் நிற்கிறப்போ விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே இவ்வளோ நம்ம வந்து கேதர் ஆகிருக்கோம். எனக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ், டு வி செலிப்ரேட் அவர் லைஃப் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்தது இங்கே வர்றதுக்கு முன்னாடி. அப்போ எப்படி நம்ம லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுறது? ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் ஸ்கிரிப்லிங் இட். எனக்கு யூஸ்வலாகவே ஒரு ஹேபிட் உண்டு. ஐ ஹாவ் அ மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஐ காட் இட் ஃப்ரம் த புக் கால்டு த மிரக்கிள் மார்னிங். சேவர்ஸ்னு சொல்லுவோம். SAVERS. S stands for silence. Morning எந்திரிச்சோன்னா that's my morning routine. Few minutes of silence, even it can happen in our bed. A is for affirmation. Whatever we want, we affirm it. சத்தமாக வாயை விட்டு சொல்லி, வீட்டில் சொல்ல முடியலன்னா ஈவன் இன் அவர் வாஷ்ரூம். அண்ட் V is for visualization. என்ன நம்ம affirm பண்ணுறோமோ live it, dream it in your visualization. And E is for exercise. Celebrate your body by doing exercise. R is to read. Every day before you go to bed, make sure that you read something, you learn something new. And S is for scribbling. ஸோ அப்படி ஸ்கிரிபிள் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு தோணுனது, ஹவு டு செலிப்ரேட் அவர் லைஃப். ரொம்ப பெரிய கொஷினாக இருந்துச்சு. டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், ஏதோ வேலை செய்கிறோம், திருப்பி வரோம். ஸோ இப்படியே இருக்கிறோமே, எப்படியெல்லாம் நம்ம லைஃப்பை செலிப்ரேட் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டுக்கு வந்தது, செலிப்ரேட் ஆர் பிளஸ்ஸிங்ஸ். How we celebrate our blessings? பியூட்டிஃபுல்லான பிளேஸை நம்ம படிக்கிறோம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. How we celebrating our relationship? How we celebrating the good teachings what we have got? அந்த மாதிரியெல்லாம் ஒரு நிறைய தாட் ப்ராசஸ் வந்துச்சு. One of my friend, he came and told me that he is going for a party hosted by his friend. ஸோ அன்றைக்கி பார்ட்டிக்கு போகிறேன்னு, எதுக்கு பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கிறாருனே தெரியல, நான் இன்றைக்கி பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னார். பார்ட்டிக்கும் போய் நல்லா ஹீஸ் என்ஜாயிங் ஆல் திங்ஸ் இந்த பார்ட்டி. கொஞ்சம் மெதுவாக போய் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு, இன்றைக்கி எதுக்காக பார்ட்டி வச்சுருக்கிறீங்க, எதுக்குன்னே தெரியாமல் எங்களெல்லாம் கூப்பிட்ருக்கீங்க, திடீர் பார்ட்டி வேறேன்னு சொல்லி கேட்குறாரு. ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, நான் என்னோடய Mercedes Benzல வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தேன் ஒரு ட்ரிப்புக்காக. அப்போ வந்து ஐ மெட் வித் அன் ஆக்சிடெண்ட். காருக்கு பயங்கர டேமேஜ் ஆயிடுச்சு. என்னது Mercedes Benz டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனால் நீங்கள் பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. ஹீ சேயிங், அந்த காரை ஓட்டின டிரைவர் வந்து இப்போ ரொம்ப சேஃபாக இருக்காரு, அது நான் தான், இதுக்காக நான் இன்றைக்கி பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஜஸ்ட் செலிப்ரேட் யுவர் லைஃப், செலிப்ரேட் ஸ்மால் ஹேப்பனிங்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் இன் யுவர் லைஃப். எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் நம்மளோட பிளஸ்ஸிங்ஸ் அப்படின்னா, there should be a purpose. See, as entrepreneurs, we always have purpose. We always have goals. Likewise, I think இங்கே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மெடிசன், இன்ஜினியர்ஸ் அண்ட் ஈவன் ஆர்ட்ஸ், ஐம் நாட் ஷுர் ஆஃப் தட். ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ பர்பஸ் டு லிவ் வித். பர்பஸ் இருந்ததுன்னா, பர்பஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் நடக்குதோ, we'll always show our blessings and celebration towards the blessings. ஒரு பெகர் ஒருத்தர் இருந்தாராம்மா. அவர் வந்து கையில் ஒரு பெரிய பவுல் வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு அரசர் கிராஸ் ஆகி போயிருக்கிறாரு. அந்த பெகரை கிராஸ் பண்ணி, என்ன இப்படி என் வாசப்படியில் போய் நின்று பெக் பண்ணிகிட்டு இருக்கியே, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்குறாரு. இவர் பெக்கர் சொல்கிறாரு, ராஜா நான் என்ன கேட்குறேனோ உங்களால் அதை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. நான் இந்த ஊருக்கே ராஜா, என்கிட்ட போய் கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்கிறியே, உனக்கு என்ன வேணும்னு கேளு, என்னால் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. திருப்பி பெக்கர் சொல்கிறாரு, இல்லை உங்களால் முடியாது, கடைசியாக நீங்கள் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும்னு சொல்கிறாரு. என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொன்னோன்னா, ஒன்றும் இல்லை, என் கையில் இருக்க
இந்த பாத்திரத்தை ரொப்பி கொடுங்க போதும்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி பக்கத்தில் இருந்த காவலாளியை கூப்பிட்டு இந்த பாத்திரத்தில் என்னெல்லாம் கொள்ளுமோ ரொப்புங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. காவலாளியும் அந்த பாத்திரம் என்ன சின்ன சைஸ் தானே இருக்குது, இதில் என்ன பெருசாக ஆகிட போகுதுன்னு ஒரு மூட்டை அரிசி எடுத்துகிட்டு வந்து போடுறாரு. போட்ட அந்த க்ஷணம் அந்த அரிசி எங்கே போச்சுன்னே தெரியல. ஸோ கிச்சனில் ஸ்டோரில் இருக்கிற எல்லா அரிசி, எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பவுலில் இருக்க அரிசியோ வெஜிடபிள்ஸோ எங்கே போகுதுன்னே தெரியல. சரி, அரண்மனையில் இருக்க எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க, அப்பயும் ரொம்பல. அங்கே இருக்கிற கோல்டு, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டாங்க. அவ்வளோதான். இப்போ ராஜா கிட்ட இருக்கிறது அவரோட கிரீடம், அவர் போட்டிருக்க உடை மட்டும்தான். ராஜா வராரு ஒரு ஸ்டேஜில், ஏன்னா அவர் கிவ் அப் பண்ணியே ஆகணும். அந்த பெகர் கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இது, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, ஸோ நான் இந்த தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்பா கேட்குறாரு ராஜா, நீ கையில் வச்சிருக்கியா, அது என்னதான் பாத்திரம், என்ன போடுறதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த பெகர் சொல்கிறாரு, இட்ஸ் அ பவுல் ஆஃப் டிசையர். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது அடங்கவே அடங்காது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பர்பஸ். பர்பஸ் நம்ம லைஃப்பில் இல்லைன்னா அடுத்த ஆசை நம்ம போய்கிட்டே இருப்போம்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் செலிப்ரேட் யுவர் லைஃப் வித் அ ப்ராப்பர் பர்பஸ். நம்பர் 2 இஸ் செலிப்ரேட் யுவர் பாடி. எப்படி நம்ம பாடியை செலிப்ரேட் பண்ணுறது? ஜஸ்ட் பை டூயிங் எக்ஸசைஸ். இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இருக்கிறீங்கன்னா யூ ஆல் வெரி வெல் நோ அபவுட் இட், ஹவு டு செலிப்ரேட் அவர் பாடி வித் எக்ஸசைஸ்ன்ட்டு. நம்ம பிறந்தப்போ நம்ம வந்து 3 கிலோ தான் இருந்திருப்போம் ஆல்மோஸ்ட். பட் இப்போ நம்ம ஃபிங்கர்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஃபிங்கர்ஸோட வெயிட்டே ஆல்மோஸ்ட் வந்து 3 கிலோ இருக்கும். எப்படி, ஹவு டு வி செலிப்ரேட் திஸ்? ஹவு டு வி செலிப்ரேட் அவர் லெக்ஸ்? ஜஸ்ட் பை வாக்கிங் நம்ம செலிப்ரேட் பண்ண முடியுமான்னு பார்த்தா, ஜாப்பனீஸில் வந்து தெர் இஸ் அ டெக்னிக் கால்டு ஷ்ரினின் யோக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஃபாரஸ்ட் வாக். அது ஜஸ்ட் பை வாக்கிங் இன்சைட் த ஃபாரஸ்ட் we can அந்த வுட்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த எனர்ஜிலேருந்து we can get redemption of our fat and anxiety, depression, இதெல்லாமே ரொம்ப குறையுமாமா. So likewise we can celebrate our body and celebrate our life. Number 3 is celebrate the courage which we have, and that is celebrating our fearless moment. See, every day as entrepreneur we face lots of challenges. Whomsoever is that, daily as a women, men, யாரா இருந்தாலும் சரி, we face lots of challenges. Have you all heard about Nadia Murad? Have you all heard about Nadia Murad? யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கணுமே, இவ்வளோ என்ன எனர்ஜெட்டிக் விமன் இருக்குமே இங்கே. Who is Nadia Murad? I need the response from the group. Who is Nadia Murad? நிறைய பேசுகிறோமே, இது தெரியணுமே கண்டிப்பாக. யார் Nadia Murad? She's a woman. She's a Nobel Prize winner. எதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினாங்க யாருக்காவது தெரியுமா? She was affected in the IS attack. சிரியா ஈராக் பார்டரில் IS அட்டாக் ஹெவியாக நடந்திருக்கு. அவங்க உள்ளே வந்தோடனே முதல்ல பண்ணுறது என்னென்னா, அங்கே இருக்க ஆண்கள் எல்லாத்தையும் சுட்டு கொன்றுவாங்க. அடுத்தது 10 வயசுலேருந்து 40 வயசில் இருக்க பெண்களை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா பொண்களையும் சுட்டு கொன்றுவாங்க. அங்கேயே 10லேருந்து 40 வயது நிரம்பிய பெண்களை மட்டும் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா? ஃபார் ப்ராஸ்டியூஷன். செல்டம் ஃபார் ப்ராஸ்டியூஷன். ஒரு பெண்ணையும் 7 தடவை விற்பாங்களாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர்கிட்ட, செகண்ட் டைம் ஒருத்தர்கிட்ட, தேர்ட் டைம் ஒருத்தர்கிட்ட, இந்த மாதிரி 7 times she was sold. Nadia Murad was sold for the 7 times there. அவள் முன்னாடியே அவங்களோட பிரதர்ஸை சுட்டு கொண்டிருக்காங்க, அவளோட அம்மாவை சுட்டு கொண்டிருக்காங்க. 7th time அவள் ஒருத்தர்கிட்ட சேல் ஆகி போகிறப்போ she was very weak and she was oozing out. ஸோ இது ஒன்றும் தேராத கேஸுங்க. அந்த பொண்ணை அங்கே வச்சுட்டு அவர் வந்து வீடெல்லாம் பூட்டாமல் வெளியில் போயிடுறாரு. she was only 5 feet height. அந்த வீட்டோட காம்பவுண்ட் வந்து 7 feet. இவள் என்ன பண்ணுறா, நடந்து போய் 5 அடி தான் இவ, ஆனால் 7 அடி உயரம் இருக்கிற அந்த காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு வெளியில் போய் சேஃபான பிளேஸ்க்கு போய் she was fighting for her justice. She wrote all these things in a book called The Last Girl, written by Nadia Murad. So if you get an opportunity, try to read that book. ஸோ இந்த மாதிரியான இவ்வளோ சங்கடமான சேலஞ்சஸ்லாம் இல்லாமல் we are blessed to be in a very good comfort zone. So celebrate your life for all your blessings. Number 4, celebrate yourself. Are we celebrating ourselves? How to celebrate ourselves? Expect more from ourselves always. Are we expecting more from ourselves?
எப்பயுமே இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பொதுவாக இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கும், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தான் இருக்கும். மேக் இட் இன்ட்ரோவர்ட் அண்ட் செலிப்ரேட் யுவர் செல்ஃப். ஒரு அப்பாவும் பையனும் காலையில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அப்பா ரொம்ப நேரமாக பேப்பர் படிச்சுட்டே இருக்காரு. இந்த பையன் வந்து சின்ன பையன், அவங்க அப்பா கிட்ட போய் என் கூட விளையாடுங்க, ரொம்ப நேரமாக அப்படி பேப்பரே படிச்சுட்டு இருக்கீங்க, நைன்னு பண்ணுறான். அவங்க அப்பா பேப்பரில் வந்து there is a courier ad which has a world map in it. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இவன் என்ன நைன்னு பண்ணிகிட்டு இருக்கான், அவனை என்ன பண்ணுறதுன்னு அந்த மேப்பை எடுத்து இப்படி 4 to 5 டைம்ஸாக பிக்கிறாரு. கிழிச்சிட்டு அவன்கிட்ட போட்டு ஹியர் இஸ் ஆல் ஜிக்ஸா பசில், ஜஸ்ட் அசம்பிள் இட் வித்தின் ஃபியூ மினிட்ஸ்னு கொடுத்துட்றாரு. சரி, வேர்ல்டு மேப்லாம் போய் அவன் அசம்பிள் பண்ணிட போகிறான்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. பட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ் 10 மினிட்ஸில் அவன் என்ன பண்ணுறான், அந்த மேப்பை அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறான். அவருக்கு வந்து பயங்கர ஆச்சரியம், எப்படி 10 மினிட்ஸில், பிகாஸ் அவரோட ஐக்யூ லெவல் என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஹி ஃபீல்ஸ் திஸ் மைட் பி அ ஜெனட்டிக்கல் ஸ்கிப். இப்படி நம்ம பையன் நான் 10 நிமிஷத்தில் இந்த வேர்ல்டு மேப்பை அசம்பிள் பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தோன்னே பையன் சொல்கிறான், அப்பா எனக்கு புரியுது உங்களோட ஆச்சரியம், நீங்கள் பேப்பரை இப்படி வச்சுருக்கப்போ அந்த மேப்புக்கு பின்னாடி ஒரு ஃபேஸ் இருந்ததை நான் பார்த்தேன். I don't know where India is, where Indonesia is, where Mexico is, but I know where is the head, where is the nose and where is the mouth of a person. So அது மாதிரி I've kept the man right and the world became right அப்படின்னு சொல்கிறாரு. So celebrate small moments and celebrate your life always. Then celebrate the moment. At last, I think எல்லாரும் அடுத்தடுத்து ஈவென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். So you people are held up with that. Celebrate the moment and celebrate your family. See, ஃபேமிலிக்குன்னு ஒரு ஸ்மால் டெஃபினிஷன் இருக்கு. Family is always a place where imperfection can be seen but never be felt. Is it so? Family is a place where imperfections are seen but never be felt. அப்படியே உள்ளே வருவாங்க, அப்படியே நடந்து போவாங்க. அந்த ஜீன் ஒன்று இருக்கும், அதை அப்படியே அவுத்து வச்சா அதுவும் நம்மள மாதிரியே நிற்கும். பட் அது நிற்கிற இடத்துலையே நிற்கும், நம்ம அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். பட் எப்போ அந்த ஜீன் வாஷுக்கு போகுது, எப்போ அயர்ன் பண்ணுறோம், எப்போ கபர்டுக்கு வருது, எப்போ திருப்பி எடுத்து யூஸ் பண்ணுறோம் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த வீட்டில் விமனே இல்லைன்னா அந்த ஜீன் போட்டபடி அந்த இடத்துலையே அப்படியே நிற்கும் அழகாக. நம்ம ஜீனை க்ராஸ் பண்ணி இப்படி போவோம், ஜீனை க்ராஸ் பண்ணி அப்படி போவோம், எல்லாம் நடக்கும். அகேன் அதை அயர்ன் பண்ணி வாஷ் ஆகி நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இட்ஸ் அ பிளேஸ் வேர் இம்பர்ஃபெக்ஷன் ஆர் சீன் பட் நெவர் பி ஃபெல்ட். ஸோ ஃபேமிலியில் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான பர்சன் இருப்பாங்க, பட் இனர்டிவ்லி இன்எக்ஸ்ப்ரெசிவான பர்சனும் இருப்பாங்க. ஷார்ட் டெம்பர்ட் பீப்புள் இருப்பாங்க, அடமெண்ட் பீப்புள் இருப்பாங்க. பட் எவ்ரி திங் வில் கெட் பேலன்ஸ். செலிப்ரேட் த மொமெண்ட் அட் லாஸ்ட். ஜாப்பனீஸில் வந்து தே செலிப்ரேட் த டீ செரமனி அண்ட் த பிளாசமிங் ஆஃப் செரி பிளாசம் ட்ரீஸ். அது வந்து ஒன்ஸ் இன் அ இயர் தான் அங்கே நடக்கும் ஜப்பானில். அந்த செரி பிளாசம் பட்டில் இருந்து ஃப்ளவரோட ஒரு பெட்டல் வர்றப்பயே எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாமா, இதை வந்து செரி பிளாசம் ஆகுதுன்னு. எவ்ரி ஒன் அசம்பிள் இன் தட் பிளேஸ் அண்ட் they cherish the moment. we all enjoying the moment. சின்ன மொமெண்ட் நம்ம லைஃப்பில் நடக்கும். அந்த ட்ரீ கீழே கேதர் பண்ணி எல்லாரும் பேசி சிரித்து சாப்பிட்டு விளையாண்டு இப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. லைக்வைஸ் 1 week or 2 weeks கழிச்சு அந்த லீவ்ஸ் வந்து ஷெட் ஆக ஆரம்பிக்கும். அகெயின் they celebrate that moment also. அதே மாதிரி கை மொமெண்ட்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸில் சொல்லுவாங்க. இந்த மொமெண்ட் இப்போ நடக்கிற இந்த சேஞ்ச் வாழ்க்கையில் எப்பயுமே கிடைக்காது, இப்போ நடக்கிற இந்த மொமெண்ட் வாழ்க்கையில் எப்பயுமே கிடைக்காதுன்னு. Are we all aware of Dan Brown? Author Dan Brown? Dan Brown is the author of a book called Da Vinci Code. ஸோ அவர் அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய புக்கெல்லாம் எழுதலை. இட்ஸ் அ த்ரில்லர் புக். அவர் ஒய்ஃபோட ஒரு வெக்கேஷன் போகிறாரு, வேண்டாம் வெறுப்பாக போகிறார் ஒய்ஃப் கூட. போய் எப்படிடா இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கல, ஹீஸ் கோயிங் டு அ ஸ்விம்மிங் பூல். அந்த பூலில் ஹீ இஸ் ஃபைண்டிங் அ புக் கால் டூம்ஸ்டே கான்ஸ்பிரசி ரிட்டன் பை சிட்னி ஷெல்டன். அது ரொம்ப நேரம் படிக்கிறாரு. படித்தது இட்ஸ் அ த்ரில்லர் புக். வீட்டுக்கு வந்தோன்னே டிசைட் பண்ணுறாரு, நம்மளால் கூட இது பண்ண முடியுமே. ஹீ ஸ்டார்டட் ரைட்டிங் த புக். It is one of the highest selling book of the world, Dan Brown or Da Vinci Code. So likewise, always celebrate the moment and celebrate your life. And since it's being a Women's Day, I urge all the beautiful women here to always stay for yourself and think for yourself and speak with your actions and not by the words. And always train your man to be with you and to stand with you for always from the beginning. And if you have a dream as a woman, protect it always.
Don't ever leave anyone to say you can't do it. Go ahead and do it. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும் என்ற பாரதியாரின் இறுதியான தமிழ் ஓசையோடு I adjure my very big thanks to the beautiful and charming ladies and girls of SRM University. Thank you all and wish you a very happy Women's Day and a prosperous year ahead. Thank you. கற்பக விருட்சம்தான் பெண்கள் என்பதை சிறப்புரையால் உணர்த்திய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. தொடர்வது மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது SRM திருச்சி வளாகத்தின் ஒவ்வொரு கல்லூரியும் தனித்தனியாக மாபெரும் போட்டிகளை நடத்தினர். இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசினை வழங்கும் நேரம் இது. மாணவிகளுக்கு பரிசினை வழங்கி சிறப்பிக்குமாறு மேடையில் உள்ள சான்றோர் பெருமக்களை கேட்டுக்கொள்கின்றோம். Prize winners, please come forward. For BPT poster presentation, the first prize goes to Samina Rai and Jiva Akshaya. Second place goes to Enia and Idal Arima. Third place goes to Sriniti and Keertana. வெற்றி பெற்ற மாணவர்கள், அனைத்து கல்லூரிகளை சார்ந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் மேடைக்கு அருகில் வந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். Third place goes to Sriniti, Keertana, Madhunika and Deepika. First place goes to poster presentation Samina Rai. Second place goes to Enia and Harima. Third place goes to Sriniti and Keertana, Madhunika and Deepika. BPT மாணவிகள் விரைந்து மேடைக்கு வரவும். Next event, Elocution Tamil. First place goes to First place goes to Vinayini Bala. Second place goes to Dhanishri and third place goes to Yashmin Begum. Next event, Elocution English. First place goes to Tanushree, second place goes to Jyoti Singh Rajput, third place goes to Jayavarshini. கொஞ்சம் கிராஸ் பண்ணாம இருக்கலாமே. For Elocution English, first place goes to Dhanushree and second place goes to Jyoti Singh Rajput, third place goes to Jayavardhini. Next event, drawing. First place goes to Haifa.
First place goes to Haifa and second place goes to V. Monica. Third place goes to Jiva Akshaya. And fourth place goes to Priyadarshini. Fifth place goes to Rakshita. மாணவிகள் விரைந்து மேடைக்கு அருகில் வரவும். Next AHS, the event called Trash to Trend. First place goes to DPJ Tina. Second place goes to Divyashree and third place goes to Naifa. பார்வையாளர்களாக இருக்கும் மாணவ செல்வங்கள் உங்களுடைய பலத்த கரவொலிகளால் பரிசு பெற்ற மாணவிகளை ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். Next event, Turbo Charge Relay. First place goes to M. Akshaya, DPJ Tina, V. Abhinaya or Priyadarshini. அக்ஷிதா, தீனா, அபிநயா, பிரியதர்ஷினி மேடைக்கு விரைந்து வரவும். And second place goes to Shantini, Ramya, Kirtana and Roshini. And second place goes to Shantini, Ramya, Kirtana and Roshini. Third place goes to S.A. Kirtika, Jerlin Mary, Dharani and Roshini. Third place goes to S.A. Kirtika, Jerlin Mary, Dharani and Rohini. Next event adds up Next event adds up. The first place goes to Divyashree, Kirtana, Vibhusha and Priyanka. இப்பொழுது பரிசினை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி AHS. For adds up, first place goes to Divyashree, Kirtana, Vibhusha and Priyanka. Second place goes to Naifa, Akalya, Zainab, Maria Jensi. And third place goes to Tina, Shantini, Priyadarshini, Abhinaya. மேம் இங்கே பாருங்க மேம். Next SRM TRP, please get ready. TRP பொறியியல் கல்லூரி மாணவிகள் தயார் நிலையில் இருக்கவும் மேடைக்கு அருகில் வந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். SRM TRP பொறியியல் கல்லூரி மாணவர்கள். For dance event, first prize goes to M. Abhirami and second prize goes to Nikhil Darshini. Third prize goes to Sri Danya. First prize goes to Abhirami, second prize goes to Nikhil Darshini and third prize goes to Sri Danya. Next art competition, first prize goes to Madhumita. Have a big round of applause for the prize winners, please. Art competition, first prize goes to Madhumita, second prize goes to Naushika Mirza and third prize goes to M. Shwati. Next event, Meghandi, first prize goes to Vishnu Priya and second prize goes to Faisal Nisha and third prize goes to Chandralekha. Next BOT occupational therapy,
get ready. BOT occupational therapy students, get ready. Debate competition, best speaker Ritu Suresh. Debate competition, best speaker Ritu Suresh. Next poster competition, winners Deepika, Maria Gabrielina, Sri Prabhanjana and team. Manavi competition, SRM TRP, first prize goes to Vishnu Priya. Second prize goes to Faizan Nisha. And third prize goes to Chandralekha. Next event for BOT occupational therapy, debate competition, best speaker Ritu Suresh. For poster competition, winners Deepika and Maria Gabrielina, Sri Prabhanjana and team. மேம் For இங்க பாருங்க runners, Jayashree, Ma'am. Vinayak Rashi, Darika Shri. இங்க பாருங்க திரும்பி நல்லா இருக்காங்க போட்டோ நல்லா இருக்காங்க மாணவிகளே, ஊக்குவிக்க வேண்டிய நேரத்தில் ஊக்குவிற்றால்தான் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான். உங்களுடைய பலத்த கரவொலியை மேடையிலே பரிசு பெறக்கூடிய மாணவிகளுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். Next event, best out of waste competition, winners Justina Edwig and Tejasvinia, Chairmadi Jyoti. Runners Jathnil Jenica, Pravina Grace and Nuha and team. Next, SRM IST FET, the event Ultimate Balancing Act. The winners Shweta T. First runner Shalini, second runner Krutika. Have a big round of applause for the prize winners, please. Next event, she leads. Winner Harini, first runner Sanjana, second runner Meenakshi. For FET. Next event, wrap it up. Winner Kartika, first runner Shalini, second runner Uvashri. Next, SRM MGR AHS, get ready. The event called Gents Connection. Next, SRM MGR AHS. The event called Gents Connection. First prize, Kirtika, Yogeshwari, Vidya and team. Second prize, Pritika, Hevji Nashiva, Haifa and team. Gents Connection. Next event, Battle Dance.
prize Anisha Dora. Second prize Madhumita. Next event debate. First prize Kavya Hevjin Ashifa. And second prize goes to Kirtika and Aarti. I repeat, SRM MGR AHS Battle Dance Anisha Dora, and second prize goes to Madhumita. Debate competition, first prize goes to Kavya and Hevjin Ashifa. Second prize goes to Kirtika and Aarti. Next, SRM Arts and Science. SRM Arts and Science, get ready. Competition 1, musical chair. First prize goes to Amrita. First prize goes to Amrita and second prize goes to Subhadarshini. Third prize goes to Vijay Lakshmi. For Arts and Science, first prize goes to Amrita. Second prize goes to Subhadarshini and third prize goes to Vijay Lakshmi. Next, bridal. First prize Kavya Priya. Second prize Akshaya Sri and third prize Saroja Devi. Next, Rangoli. First prize Saumya and second prize Renuka. First prize goes to Saumya and Renuka. Second prize goes to Lavanya and Jaitra. For Arts and Science, Rangoli, first prize Saumya and Renuka. Second prize goes to Lavanya and Jaitra. And third prize Vanita and Yuvashri. மருத்துவக் கல்லூரி மாணவிகள் தயார் நிலையில் இருக்கவும், பரிசுக்குரிய மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மேடைக்கு அருகில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Next, medical college students, get ready. For team dance, first prize goes to Shruti, Ashrita Purush, for medical college team dance, first prize goes to Shruti and Ashrita Purush. Second prize goes to Karunya and Tanya Mrita. Second prize goes to Karunya and Tanya Mirut. Next, singing competition. First prize goes to Shanmuga Darshini. Second prize goes to Sanjukta. Next event, fashion parade. First prize goes to Aishwarya.
Second prize goes to Bavadarani. And third prize goes to Ashna Menam. Next, nursing, get ready. For face painting, first prize goes to Anthony Reno. Next, pencil sketch, first prize goes to Soumya. Second prize goes to Vinita. Next event, embroidery. First place goes to Lokeshwari. And second place goes to Augusto Helen. Next, FSH, get ready. Next event, bold and beautiful. First prize goes to Sugar. FSH, first place goes to bold and beautiful Suganshia. Second prize goes to Jayashree. Third prize goes to Akshaya. Third prize goes to Akshaya. Next event, the power of she. First prize goes to Darshika. The power of she. First prize goes to Darshika. பரிசுக்குரிய மாணவி மேடைக்கு அருகிலோ அல்லது மேடையிலோ வரவில்லை என்றால் உரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அந்த பரிசினை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். Second prize goes to Abhinaya and third prize goes to Shriti. Next event, 1 minute video challenge. First prize goes to Achaya. Second prize goes to Arlene Jonah. And third prize goes to Manisha. 1 minute video challenge. First prize goes to Achaya, Arlene Jonah and Manisha. Second prize goes to Subiksha, Sujita and Preeti. Second prize goes to Subiksha, Sujita and Preeti. Third prize goes to Suganshia, Kartika and Harini. Next event, fireless cooking. First place goes to Shrija. Next event, fireless cooking. First place goes to Shrija. And second place goes to Tamima. Third place goes to Sharika. Fireless cooking, first place goes to Shrija and second place goes to Tamima, third place goes to Sharika. Congratulations for the prize winners.
College last event. Medical College Fashion Parade. First place goes to Aishwarya. And second place goes to Bavadarani and third place goes to Ashma Menon. பரிசுகளை வழங்கி சிறப்பித்த சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி.